அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் 17. இஸ்ரேல் அரசன் ஓசேயா. யூதா அரசன் ஆகாசு ஆட்சியேற்ற 12ஆம் ஆண்டில் ஏலாவின் மகன் ஓசேயா சமரியாவில் அரசனாகி இஸ்ரேலின் மீது 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். ஆயினும் முன்பு இருந்த இஸ்ரேலின் அரசர்களைப் போல் அவன் அவ்வளவு தீயவனாக இல்லை. அசீரிய மன்னன் சல்மனேசர் அவனுக்கு எதிராய் படையெடுத்து வரவே ஓசேயா அவனுக்கு அடிபணிந்து கப்பம் செலுத்தி வந்தான். ஆனால் இடையில் ஓசேயா எகிப்திய மன்னனான சோ என்பவனிடம் உதவி கேட்டு தூதனுப்பியதோடு அசீரியாவுக்கு ஆண்டுதோறும் செலுத்தி வந்த கப்பத்தையும் நிறுத்தி கொண்டான். இதை அறிந்த சல்மனேசர் ஓசேயாவை பிடித்து சிறையிலிட்டான். சமாரியாவின் வீழ்ச்சி. பின்னர் அசீரியா மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 ஆண்டு காலம் முற்றுகையிட்டான். ஓசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசீரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆப்போர் ஆற்றங்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையினின்றும் விடுவித்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தார்கள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் அவர்கள் நடந்து வந்தார்கள். இஸ்ரேல் மக்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக தகாதனவற்றை மறைவாக செய்தார்கள். மேலும் காவல் மாடம் முதல் அரண்சுல் கோட்டை வரை எல்லா நகர்களிலும் தங்களுக்கு தொழுகை மேடுகளை அமைத்து கொண்டார்கள். உயர் குன்றுகளிலும் பசுமையான மரங்களின் அடியிலும் நடு கற்களையும் அசேரா கம்பங்களையும் அமைத்து கொண்டார்கள். அங்கு அவர்கள் தூபம் காட்டி அம்மேடுகள் அனைத்திலும் ஆண்டவர் அவர்கள் முன்னிலையிலிருந்து விரட்டியடித்த வேற்றினத்தாரை போல் தீயென புரிந்து ஆண்டவருக்கு சினமூட்டினார்கள். இக்காரியத்தை நீங்கள் செய்யலாகாது என ஆண்டவர் அவர்களுக்கு உரைத்திருந்தாலும் அவர்கள் சிலைகளை வழிபட்டு வந்தார்கள். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலமும் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள், உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணர்கள் ஆனார்கள். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அம்மக்களை பின்பற்றி நடந்தார்கள். தங்கள் கடவுளான ஆண்டவரின் எல்லா கட்டளைகளையும் அவர்கள் கைவிட்டார்கள். 2 கன்றுகளை தங்களுக்கென வார்த்து கொண்டு அசேரா கம்பம் நிறுத்தி வானத்தின் அணிகளுக்கு தலை வணங்கி பாகாலை வழிபட்டார்கள். தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் நெருப்பில் பலியிட்டார்கள். குறி கேட்டும் சூனியம் வைத்தும் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்து அவருக்கு சினமூட்டுமாறு தங்களையே விற்று விட்டார்கள். எனவே ஆண்டவர் இஸ்ரேலர் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுன் நின்று தள்ளிவிட்டார். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். யூதா குலத்தாரும் தங்கள் கடவுளான ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காது இஸ்ரேல் புகுத்திய பழக்க வழக்கங்களை பின்பற்றி வந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரையும் கைவிட்டு அவர்களை ஒடுக்கி கொள்ளையரின் கையில் ஒப்படைத்து தமது திருமுன்னின்று தள்ளிவிட்டார். அவர் இஸ்ரேலை தாவீதின் மரபினின்று வெட்டி பிரித்தபோது நேபாற்றின் மகன் யெரொபெயாமை இஸ்ரேலர் தங்களுக்கு
அரசனாக ஏற்படுத்தி இருந்தனர். இஸ்ரேலர் ஆண்டவரை விட்டு விலகும்படி செய்து யெரொபெயாம் அவர்களை பெரும் பாவத்திற்கு உள்ளாக்கி இருந்தான். இவ்வாறு யெரொபெயாம் நடந்த பாவ வழிகள் அனைத்திலும் இஸ்ரேல் மக்கள் நடந்து வந்தார்கள். அவற்றை விட்டு அவர்கள் விலகவில்லை. ஆண்டவர் தம் அடியாரான இறைவாக்கினர் அனைவரின் வாயிலாகவும் உரைத்திருந்தபடி அவர்களை தமது திருமுன்னின்று முற்றிலும் தள்ளிவிடும் வரை அவர்கள் அந்த பாவ வழிகளை விட்டு விலகவில்லை. எனவே இஸ்ரேலர் தமது சொந்த நாட்டினின்று அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு இன்று வரை அங்கேயே இருக்கின்றனர். அசிரியர் இஸ்ரேலில் குடியேறுதல். பாபிலோன், கூத்தா, அவ்வா, ஆமாத்து, செபர்வயும் ஆகியவற்றினின்று அசிரிய மன்னன் ஆள்களை கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு பதிலாக சமாரியா நகர்களில் குடியேற்றினான். அவர்கள் சமாரியாவை தங்களுக்கு உரிமையாக கொண்டு அது நகர்களில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கு வாழத் தொடங்கிய போது ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவில்லை. எனவே ஆண்டவர் அவர்கள் நடுவே சிங்கங்களை ஏவிவிட அவை அவர்களுள் சிலரை கொன்று போட்டன. எனவே அசிரிய மன்னனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது: நாட்டினின்று அப்புறப்படுத்தி சமாரியாவின் நகர்களில் நீர் குடியேற்றிய இந்த மக்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறை தெரியாது. எனவே அவர் அவர்களிடையே சிங்கங்களை அனுப்பியுள்ளார். இதோ அவை அவர்களை கொன்று கொண்டிருக்கின்றன. ஏனெனில் அவர்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறை தெரியாது. எனவே அசிரியா மன்னன், நீங்கள் சமாரியாவிலிருந்து நாடு கடத்தியிருக்கும் குருக்களுள் ஒருவர் அங்கு திரும்பி செல்லட்டும். அவர் அங்கே சென்று அவர்களுடன் தங்கியிருந்து நம் மக்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறையை கற்பிக்கட்டும் என்று கட்டளையிட்டான். அவ்வாறே சமாரியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட குருக்களுள் ஒருவர் பெத்தேலுக்கு வந்து அங்கே தங்கியிருந்து ஆண்டவருக்கு அஞ்சி வாழும் முறை பற்றி கற்றுக் கொடுத்தார். ஆயினும் ஒவ்வொரு இனத்தாரும் தம் தெய்வங்களுக்கு தாம் குடியேறிய நகர்களில் சிலை செய்து முன்பு சமாரியர் அமைத்திருந்த தொழுகை மேடுகளில் வைத்து கொண்டனர். பாபிலோனியர் சுக்கோத்து பெனோத்து சிலையையும், கூத்தாவினர் நேர்கால் சிலையையும், ஆமாத்தியர் அசமா சிலையையும், அவ்வியர் நிபுகசு தர்த்தாக்கு சிலைகளையும் செய்து வைத்து கொண்டனர். மேலும் செபர்வயர் தம் நாட்டு தெய்வங்களான அதிரமெளக்குக்கும் அனமெளக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை தீயிலிட்டு பலி கொடுத்தனர். அவர்கள் ஆண்டவரையும் வழிபட்டு வந்தார்கள். ஆயினும் தொழுகை மேடுகளில் பணிபுரிய தங்களுக்குள் அர்ச்சகர்களை நியமித்து கொண்டார்கள். அவர்கள் ஆண்டவரை வழிபட்டு வந்த போதிலும் அவர்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருந்தார்களோ அங்கிருந்த வழக்கப்படியே தத்தம் தெய்வங்களையும் அவர்கள் வணங்கி வந்தார்கள். இன்று வரை அவர்கள் தங்கள் முன்னைய வழக்கத்தையே கை கொண்டுள்ளார்கள். ஆண்டவரிடம் அவர்கள் அச்சம் கொள்வதில்லை. மேலும் ஆண்டவரால் இஸ்ரேல் என்று பெயரிடப்பட்ட யாக்கோப்பின் மக்களுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் விதிமுறைகளையும் சட்டத்தையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பதும் இல்லை. ஆண்டவர் இஸ்ரேலரோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு இட்ட கட்டளை இதுவே: வேற்று தெய்வங்களுக்கு அஞ்ச வேண்டாம், அவற்றை வணங்கி வழிபடவும் வேண்டாம், அவற்றுக்கு பலியிடவும் வேண்டாம். ஆனால் உங்களை பேராற்றலோடும் ஓங்கிய புயத்தோடும் எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த ஆண்டவருக்கு மட்டுமே நீங்கள் அஞ்ச வேண்டும். அவரையே வணங்கி வழிபட வேண்டும். அவருக்கே பலி செலுத்த வேண்டும். அவர் உங்களுக்கு எழுதி தந்த நியமங்களையும் விதிமுறைகளையும் சட்டத்தையும் கட்டளைகளையும் எந்நாளும் கருத்தோடு கடைபிடித்து வாழுங்கள். வேற்று தெய்வங்களுக்கு அஞ்சாதீர்கள். நான் உங்களோடு செய்த உடன்படிக்கையை மறவாதீர்கள். வேற்று தெய்வங்களுக்கு அஞ்சாதீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடங்கள். அவரே உங்கள் எதிரிகள் அனைவரின் கையினின்றும் உங்களை விடுவிப்பார். ஆயினும் அவ்வேற்றினத்தார் அதற்கு செவிகொடாமல் அவர்களது முன்னைய வழக்கத்தின்படியே செய்து வந்தனர். அவர்கள் ஆண்டவரை வழிபட்டு வந்தபோதிலும் தங்கள் தெய்வ சிலைகளையும் வணங்கி வந்தார்கள். இன்று வரை அவர்களுடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அவர்கள் மூதாதையரை போலவே செய்து வருகின்றார்கள்.
அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 18. யூதா அரசர் எசேக்கியா. இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகன் ஓசையா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் ஆகாசின் மகன் எசேக்கியா யூதாவின் அரசரானார். அப்போது அவருக்கு வயது 25. அவர் எருசலேமில் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். செக்கரியாவின் மகளாகிய அபி என்பவரே அவருடைய தாய். அவர் தம் தந்தை தாவீதைப் போலவே அனைத்திலும் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். அவர் தொழுகை மேடுகளை அழித்து நடுக்கற்களை தகர்த்து அசேரா கம்பத்தையும் வெட்டி வீழ்த்தினார். மோசையால் செய்து வைக்கப்பட்ட வெண்கல பாம்பு சிலையையும் உடைத்தெறிந்தார். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் அன்று வரை அதற்கு தூபம் காட்டி வந்தனர். அது நெகுஸ்தான் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அவருக்கு முன்னோ அவருக்கு பின்னோ இருந்த யூதாவின் அரசர் அனைவருள்ளும் அவரை போல் வேறு எவரும் இருந்ததில்லை. அவர் ஆண்டவர் மீது பற்று கொண்டு அவரிடமிருந்து விலகாமல் ஆண்டவர் மோசைக்கு இட்ட கட்டளைகளை பின்பற்றினார். ஆதலால் ஆண்டவரும் அவரோடு இருந்தார். அவர் சென்ற விடமெல்லாம் சிறப்புற்றார். மேலும் அவர் அசிரிய மன்னனுக்கு எதிராக எழுந்து அவனுக்கு பணிய மறுத்தார். அவர் பெலிஸ்தியரை காசா வரையும் அதன் எல்லை பகுதி வரையும் காவல் மாடம் முதல் அரண்சூழ் நகர் வரையும் விரட்டியடித்தார். இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகனான ஓசேயா ஆட்சியேற்ற 7வது ஆண்டில், அதாவது அரசர் எசேக்கியாவின் 4ஆம் ஆட்சி ஆண்டில், அசீரிய மன்னன் சல்மனேசர் சமாரியாவுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டான். 3 ஆண்டுகளின் முடிவில் அவன் அதை கைப்பற்றினான். அரசர் எசேக்கியா ஆட்சியேற்ற 6ஆம் ஆண்டில், அதாவது இஸ்ரேல் அரசன் ஓசேயாவின் 9ஆம் ஆட்சி ஆண்டில் சமாரியா கைப்பற்றப்பட்டது. அசீரிய மன்னன் இஸ்ரேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆப்போர் ஆற்றங்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவரது உடன்படிக்கையையும் ஆண்டவரின் ஊழியர் மோசே இட்ட கட்டளைகள் யாவற்றையும் மீறினார்கள். அவர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. அசீரியர் எருசலேமை தாக்குதல். எசேக்கியா ஆட்சியேற்ற 14ஆம் ஆண்டில் அசீரிய மன்னன் சனகெரிபு யூதாவிலிருந்த அரண்சூழ் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு கைப்பற்றினான். அப்போது யூதா அரசர் எசேக்கியா லாக்கீஸிலிருந்த அசிரிய மன்னனிடம் தூதனுப்பி, நான் பாவம் செய்து விட்டேன், எனவே என்னை விட்டு திரும்பி செல்லும். நீர் கேட்பதை நான் தந்து விடுகிறேன் என்றார். அப்படியே அசிரிய மன்னன் 12,000 கிலோகிராம் வெள்ளியும் 1200 கிலோகிராம் பொன்னும் செலுத்துமாறு யூதா அரசர் எசேக்கியாவுக்கு கட்டளையிட்டான். எசேக்கியா ஆண்டவரது இல்லத்திலும் அரசருடைய அரண்மனை கருவூலங்களிலும் இருந்த எல்லா வெள்ளியையும் கொடுத்தார். மேலும் யூதா அரசர் எசேக்கியா ஆண்டவரின் இல்ல கதவுகளிலும் கதவு நிலைகளிலும் தாம் பதித்திருந்த பொன் தகடுகளை கழற்றி அசிரிய மன்னனுக்கு கொடுத்தார். ஆயினும் அசிரிய மன்னன் லாக்கீஸிலிருந்து தத்தானையும் ராப்சாரிஸையும் ராப்சாக்கேயையும் பெரும் படையுடன் அரசர் எசேக்கியாவுக்கு எதிராக எருசலேமுக்கு அனுப்பினான். இவர்கள் புறப்பட்டு எருசலேமை வந்தடைந்து சலவை தொழிலாளர் துறை வழியிலுள்ள மேல்குலத்து கால்வாய் அருகே நின்றார்கள். அப்பொழுது அவர்கள் அரசரை தங்களிடம் அழைத்தார்கள். ஆனால் அரண்மனையின் மேலாளரும் இலுக்கியாவின் மகனுமான எலியாக்கிமும் எழுத்தாளருமான செபுனாவும் அரசருடைய பதிவாளரும் ஆசாபின் மகனுமான யோவாகும் அவர்களை சந்திக்க சென்றனர். அப்பொழுது ராப்சாக்கே அவர்களை பார்த்து, நீங்கள் எசேக்கியாவுக்கு கீழ்கண்டவாறு கூறுங்கள். பேரரசராகிய அசீரிய மன்னர்
கூறுவது இதுவே. உனது துணிச்சலின் காரணம் என்ன? வெறும் சொற்கள் போர் தந்திரமும் வீரமும் ஆகிவிடுமா? யாரை நம்பி என்னை எதிர்க்கத் துணிகிறாய்? இதோ பார், தன் மீது சாய்பவனின் உள்ளங்கையை குத்தி கிழிக்கும் பிளவுபட்ட நாணல் குச்சியான எகிப்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். எகிப்திய மன்னனான பார்வோனும் தன்னை நம்புகிற யாவருக்கும் அவ்விதமே செய்வான். ஒருவேளை எங்கள் கடவுளான ஆண்டவரின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று நீ சொல்லலாம். ஆனால் எசேக்கியாவாகிய நீ அவருடைய தொழுகை மேடுகளையும் பலிபீடங்களையும் அழித்துவிட்டு யூதா மக்களையும் எருசலேம் மக்களையும் பார்த்து, நீங்கள் எருசலேமில் இருக்கும் இவ்வழிபீடத்தில் மட்டும் வழிபடுங்கள் என்று கட்டளையிடவில்லையா? இப்பொழுது என் தலைவராகிய அசிரிய மன்னருடன் பந்தயம் கட்டு. நான் உனக்கு 2000 குதிரைகளை தருவேன். அவற்றுக்கு தேவையான குதிரை வீரர்களை உன்னால் தர முடியுமா? தேர்களுக்கும் குதிரை வீரர்களுக்கும் எகிப்தை நம்பியிருக்கும் உன்னால் என் தலைவரின் பணியாளருள் கடையனாக ஒரு படைத்தலைவனை கூட எதிர்த்து நிற்க முடியுமா? ஆண்டவரின் திருவுளம் அறியாமலா நான் இவ்விடத்தை அழிக்க வந்துள்ளேன்? ஆண்டவர் என்னை பார்த்து, நீ புறப்பட்டு சென்று அந்நாட்டை அழித்துவிடு என்று கூறியுள்ளார் என்றான். அப்பொழுது இலுக்கியாவின் மகன் எலியாக்கிமும் செபுனாவும் யோவாகும் ரப்சாக்கேயை நோக்கி, உம் பணியாளராக எங்களோடு சிறிய மொழியிலேயே பேசும், அது எங்களுக்கு புரியும். மதிர் சுவர் மேல் இருக்கும் மக்கள் காதில் விழும்படியாக யூத மொழியில் எங்களோடு பேச வேண்டாம் என்றனர். அதற்கு அவன் அவர்களிடம், என் தலைவர் என்னை அனுப்பியது உங்கள் தலைவரிடமும் உங்களிடமும் பேசுவதற்காக மட்டுமா? உங்களைப் போல் தங்கள் மலத்தை தின்று தங்கள் சிறுநீரை குடிக்க வேண்டியவர்களாய் மதிர் சுவர் மேல் இருக்கிற ஆள்களுடன் பேசுவதற்காகவும் அன்றோ என்றார். இதன்பின் ராப்சாக்கே எழுந்து நின்று யூத மொழியில் உரத்த குரலில் பேசலானான். மாவேந்திரனான அசீரிய மன்னரின் வார்த்தைகளை கேளுங்கள். அவர் கூறுவது இதுவே: எசேக்கியா, உங்களை ஏமாற்ற விடாதீர்கள். ஏனெனில் உங்களை என் கையிலிருந்து விடுவிக்க அவனால் முடியாது. அவன், ஆண்டவர் நம்மை விடுவிப்பது உறுதி. இந்நகர் அசிரிய மன்னரின் கையில் ஒப்படைக்கப்படாது என்று கூறி உங்களை ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ள செய்வான். எசேக்கியாவின் சொல்லுக்கு செவி கொடாதீர்கள். ஏனெனில் அசிரிய மன்னர் கூறுவது இதுவே: நீங்கள் என்னோடு சமாதானம் செய்து கொண்டு வெளியே என்னிடம் வாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த திராட்சை கொடியின் பழத்தை சுவைத்து, தம் சொந்த அத்தி மரத்தின் பழத்தை தின்று, தம் சொந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கலாம். பின் நான் வந்து உங்கள் நாட்டை போன்ற ஒரு நாட்டுக்கு தானியமும் திராட்சை கனியும் மிக்க நாட்டுக்கு, அப்பமும் திராட்சை தோட்டமும் மிகுந்த நாட்டுக்கு, ஒலிவ மரங்களும் தேனும் மிகுந்த நாட்டுக்கு உங்களை அழைத்துச் செல்வேன். நீங்கள் சாகாமல் உயிரோடு இருக்க பாருங்கள். ஆண்டவர் நம்மை காப்பார் என்று கூறி உங்களை ஏமாற்றும் எசேக்கியாவுக்கு செவி கொடாதீர்கள். எந்த ஒரு நாட்டின் தெய்வமாவது தன் நாட்டை அசிரிய மன்னரிடமிருந்து மீட்டதுண்டா? ஆமாத்து, அர்பாது நகர்களின் தெய்வங்கள் எங்கே? செபர்வையும் ஏனா, இவ்வா ஆகியவற்றின் தெய்வங்கள் எங்கே? அவை சமாரியாவை என் கையினின்று விடுவித்தனவா? அத்தனை நாடுகளின் தெய்வங்களில் ஒன்றாவது தன் நாட்டை என் கையினின்று விடுவித்ததுண்டா? அப்படி இருக்க ஆண்டவரால் எவ்வாறு எருசலேமை என் கையினின்று விடுவிக்க முடியும் என்று கூறினான். ஆனால் மக்கள் மௌனமாய் இருந்தார்கள். ஒரு வார்த்தை கூட பதில் கூறவில்லை. ஏனெனில் அவனுக்கு ஒரு பதிலும் கூற வேண்டாம் என்று அரசர் கட்டளையிட்டிருந்தார். பின்பு அரண்மனையின் மேலாளரும் இலுக்கியாவின் மகனுமான எலியாக்கிமும் எழுத்தாளரான செபுனாவும் பதிவாளரும் ஆசாபின் மகனுமான யோவாகும் தம் ஆடைகளை கிழித்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு எசேக்கியாவிடம் வந்து ராப்சாக்கே கூறியவற்றை அவருக்கு தெரிவித்தனர். அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 19. எசேக்கியா எசையாவிடம் திருவுளம் கேட்டல்.
அரசர் எசேக்கியா இதை கேட்டு தம் ஆடைகளை கிழித்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு ஆண்டவரின் இல்லத்தினுள் நுழைந்தார். அரண்மனையின் மேலதிகாரியான எலியாக்கிமையும் எழுத்தர் செபுனாவையும் குருக்களில் முதியோரையும் சாக்கு உடை உடுக்க செய்து ஆமோற்றின் மகனாகிய எசையா என்னும் இறைவாக்கினரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம், எசேக்கியா கூறுவது இதுவே: இன்று துன்பமும் கண்டனமும் அவமானமும் மிக்க நாள். பிள்ளைகளை பெற்றெடுக்க நேரம் வந்துவிட்டது. ஆனால் பெற்றெடுக்கவோ வலிமை இல்லை. வாழும் கடவுளை பழித்து இகழும்படி அசிரிய மன்னனாகிய தன் தலைவனால் அனுப்பப்பட்ட ராப்சாக்கே சொன்னவற்றையெல்லாம் உம் கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருப்பார். அச்சொற்களை முன்னிட்டு உம் கடவுளாகிய ஆண்டவர் அவனை தண்டிப்பாராக. நீரோ இன்னும் இங்கு எஞ்சியிருப்போருக்காக மன்றாடும் என்றார்கள். அரசர் எசேக்கியாவின் அலுவலர்கள் எசையாவிடம் வந்தபொழுது எசையா அவர்களை நோக்கி, உங்கள் தலைவனிடம் இவ்வாறு சொல்லுங்கள்: ஆண்டவர் கூறுவது இதுவே: அசிரிய மன்னனின் கைக்கூலிகள் என்னை இகழ்ந்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அஞ்ச வேண்டாம். இதோ நான் அவனிடம் ஓர் ஆவியை அனுப்புவேன். அவன் ஒரு வதந்தியை கேட்டு தன் நாட்டிற்கு திரும்பி போய் விடுவான். அவனது நாட்டில் வாளால் வெட்டுண்டு அவன் இறக்கும்படி செய்வேன் என்றார். அசிரியர் மீண்டும் அச்சுறுதல். அவ்வாறே அசிரிய மன்னன் லாகீசை விட்டு வெளியேறிவிட்டான் என்று ராப்சாக்கே கேள்விப்பட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றபோது லிப்னாவுக்கு எதிராக தன் மன்னன் போரிட்டு கொண்டிருப்பதை கண்டான். அப்பொழுது அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திர்காக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள்: எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று கூறும் உம் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரியாவின் மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? என் முன்னோர்கள் அழித்துவிட்ட கோசான், ஆரான், ரட்சேபு ஆகியவற்றையும் தெலாசாரிலிருந்த ஏதேனியரையும் அந்நாடுகளின் தெய்வங்களால் விடுவிக்க முடிந்ததா? ஆமாத்தின் மன்னன் எங்கே? அர்பாத்தின் மன்னன் எங்கே? செபர்வையும் ஏனா, இவ்வா ஆகிய நகர்களின் மன்னர்கள் எங்கே என்று கேட்குமாறு கூறினான். எசேக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது: கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். வாழும் கடவுளை பழித்துரைக்க தூதனுப்பிய சனகெரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தார்கள். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவர்களால் அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். எசையா எசேக்கியாவுக்கு விடுத்த செய்தி. அப்பொழுது ஆமோற்றின் மகன் எசையா எசேக்கியாவிடம் ஆளனுப்பி சொன்னது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசிரிய மன்னன் சனகெரிபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னி மகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பெண் என்று தலையசைக்கிறாள். யாரை நீ பழித்து இகழ்ந்தாய்?
யாருக்கு எதிராய் குரல் எழுப்பினாய்? யாரை நீ இருமாப்புடன் நோக்கினாய்? இஸ்ரேலின் தூயவரை அன்றோ? நீ உன் தூதர் மூலம் என் தலைவரை பழித்துரைத்து, எண்ணற்ற என் தேர்களோடு நான் மலையுச்சிகளுக்கு, லெபனோனின் சிகரங்களுக்கு ஏறி சென்றேன். வானளாவிய கேதுரு மரங்களையும் அங்கு நின்ற உயர்ந்த தேவதாரு மரங்களையும் நான் வெட்டினேன். அதன் காடுகளின் மிக அடர்ந்த பகுதியான கடை எல்லை வரை சென்றேன். அயல் நாடுகளில் நான் கிணறு வெட்டி நீர் பருகினேன். எகிப்தின் ஆறுகளையெல்லாம் என் உள்ளங்கால்களினால் நான் வற்ற செய்தேன் என்றாய். நீ கேட்டதில்லையோ? பல நாள்களுக்கு முன்பே இதை நான் தான் முடிவு செய்தேன். தொன்று தொட்டே இதை நான் தான் திட்டமிட்டேன். அரண்சோல் நகர்களை நீ பாழடைந்த கற்குவியலாய் ஆக்க வேண்டுமென்பதை நான் தான் இப்பொழுது நிறைவேற செய்தேன். வலிமை இழந்து கலக்கமுற்று அவற்றின் குடிமக்கள் அவமானமடைந்தனர். வயல்வெளி புல் போலவும் கூரைகளில் முளைத்து வளருமுன்னே பட்டுப்போகும் பச்சை பூண்டு போலவும் அன்னவர் ஆயினர். நீ இருப்பதும் போவதும் வருவதும் எனக்கு தெரியும். எனக்கு எதிராய் நீ பொங்கி எழுவதையும் நான் அறிவேன். எனக்கு எதிராய் நீ பொங்கி எழுந்ததாலும் உன் ஆணவம் என் செவிகளுக்கு எட்டியுள்ளதாலும் உன் மூக்கில் வளையமும் உன் வாயில் கடிவாளமும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி விரட்டுவேன். எசேக்கியா, இதோ உனக்கு ஓர் அடையாளம் தருகிறேன். இவ்வாண்டு தானாக விளைவதை நீ உண்பாய். அடுத்த ஆண்டு அதன் முளையிலிருந்து விளைவதை உண்பாய். ஆனால் 3ஆம் ஆண்டில் நீ விதைத்து அறுவடை செய்வாய். திராட்சை தோட்டங்களை நட்டு அவற்றின் கனிகளை உண்பாய். யூதா வீட்டில் எஞ்சியவை எல்லாம் கீழே வேரூன்றி மேலே பயன் அளிக்கும். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர். உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்று இரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணங்களாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசிரிய மன்னன் சனகரிபு திரும்பி சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். தன் தெய்வமாகிய நிஸ்ரோக்கின் கோவிலில் அவன் வழிபாடு செய்து கொண்டிருந்த பொழுது அவன் புதல்வர்களாகிய அதிரமெலக்கும் சரேட்சரும் அவனை வாளால் வெட்டி கொன்றுவிட்டு அரராத்து நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டார்கள். அவனுடைய மகன் ஏசர் கத்தோன் அவனுக்கு பின் அரசர் ஆனான்.